வணக்கம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேம் ஐடியா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கேம் ஐடியா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்டிங் ஐடியாலேருந்து எப்படி ஒரு கேமை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்த்துன்னு இருக்கும். அதில் இது ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப்பு. இப்போ இந்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர் கேம் டெவலப்பர்ஸ் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ. இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் மட்டும் இல்லை, எல்லா கேம் டெவலப்பரும் இந்த ஸ்டெப்பை பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபேஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த ஃபேஸை எப்படி நம்ம நினைக்கலாம்னா சிம்பிளர் டேர்ம்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியாவை ஒரு தோசை மாவுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் தோசை மாவோட கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஒரு தோசையை சாம்பிளாக போட்டு ட்ரை பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களோட ஐடியா கரெக்டாக இருக்கா, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதுல உங்கள் ஐடியாவில் ஒரு கேம் பிளே கோர் மெக்கானிசம் இருக்கும். பிங்காக இருக்கலாம், ஃபைட்டிங்காக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அந்த மெக்கானிசத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ப்ரோட்டோடைப்னா என்ன நினச்சிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோட்டோடைப்பாக ஒயிட் பாக்ஸிங், கிரே பாக்ஸிங் இது எல்லாமே சேம் டேர்ம் தான். என்ன அர்த்தம்னா, இதுக்கு யூஐ கிடையாது, சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எதுவுமே கிடையாது. பிளெயினாக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ரா ஃபார்ம் ஆஃப் உங்கள் மெக்கானிசமை ஃபன்னாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஸ்டெப்பு ரொம்ப க்ரூஷியல்னு சொல்கிறேனே, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக. இதை ஸ்கிப் பண்ணால் என்ன ஆகுன்றதை பற்றி பார்ப்போம். நம்மளோட கோர் மெக்கானிசம், நிறைய மெக்கானிசத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிக்கடிக்கு போவோம். ஏன்னா கேம் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி ஒரு மெக்கானிசமும் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே டெஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அதை சேஞ்ச் பண்ணும்போது நிறைய அதுக்காக வேலை பார்த்துருப்பீங்க. உங்கள் டைம் பயங்கரமாக வேஸ்ட் ஆகும். கேம் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் தான். இப்போ இந்த டைமை எவ்வளோ டிராஸ்டிக்கலாக நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜாஸ்தி கேம்ஸ் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும், அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ப்ரோட்டோடைப்பிங் ஃபேஸ். இப்போ நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ண போகிறது வெறும் ஜம்பிங் மெக்கானிசம்னு எடுத்துக்கலாம். உங்கள் கேமோட கோர் மெக்கானிசம் அதுன்னு வச்சுப்போம். இப்போது அந்த கோர் மெக்கானிசத்தை ஹவு டு மேக் ஜம்பிங் ஆர் ஹவு டு மேக் மூமெண்ட் இன் யூனிட்டி, கோடாட் இல்லை அன்ரியல் இந்த மாதிரி போட்டிங்கனாலே யூடியூப்பில் ஏகப்பட்ட டியூட்டோரியல்ஸ் வரப்போகுது. ஸோ அதை எடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா ஈஸியஸ்ட் ஃபார்ம் கார்க்கா இருக்கலாம், சாட்ஜிபிட்டியாக இருக்கலாம், எதில் வேணால் நீங்கள் ஓகே ஹவு டு டூ திஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம், அதை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு பிகினர் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு இன்ஜினை பற்றி ஃபுல்லாக படிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அன்ரியல் இன்ஜின் ஆர்டிஸ்ட் ஆக போகிறது கிடையாது, நீங்கள் ஆக போகிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேம் டெவலப்பர். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய ஸ்டெப்பு தேவைப்படும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை மட்டும் கற்றுக்கோங்க. நீங்கள் நிறைய கேம் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்ரியல் இன்ஜினை பற்றி நல்லா புரிஞ்சிடும். நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு 3 hours டியூட்டோரியல் 2 hours டியூட்டோரியல்லாம் பார்க்காதீங்க. ஸோ டேரெக்டாக போயிட்டு ஹவு டு டூ திஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ உங்களோட கோர் மெக்கானிசம் எடுத்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இப்போது உங்கள் கோர் மெக்கானிசம் பிளேயபிளாக ரெடி ஆகிட்டு இருக்கும். யூஏ இருக்காது, எதுவுமே இருக்காது, மியூசிக்லேருந்து எதுவும். இப்போ என்ன பண்ணுங்கள், அதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் அது ஃபன்னாக இருக்கா, அது எப்படி இருக்குது, இதில் எதனா சேஞ்ச் பண்ணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆனால் இதிலே நிறுத்திடாதீங்க. இந்த பிளேயபிள் கண்டென்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாச்சும் கொடுத்து விளையாட சொல்லுங்கள். நிறைய பேர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட ஃபீட்பேக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜென்யூனான ஃபீட்பேக் கிடைக்கும். மோஸ்ட்டாக அவங்க கேமர்ஸாக இருக்கலாம், கேம் டெவலப்பர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி கொடுங்க. சரி, நிறைய பேர்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்களே, யார்கிட்ட கொடுக்குறது, எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சிங்கன்னா நம்மளோட கேம் டெவலப்பர் டிஸ்கார்ட் சேனலில் உங்களோட ப்ரோட்டோடைப்பிங் அமைச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க ஃபீட்பேக்ஸ் தருவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்கை கூட நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு மற்றவங்க கிட்ட கொடுக்கணும், நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு மட்டும் போதுமானா ஐக்கிய எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஒன்றுத்தில் பயங்கரமாக அதோட ஒர்க்கை போடும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அது நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரச்சனைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, யாருனே தெரியாதவங்க உங்கள் கேமை டெஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்டாக அவங்க கேமர்ஸாக கேம் டெவலப்பர்ஸாக இருந்தால் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆல்ரெடி என்னென்ன கேம் மெக்கானிசம் இருக்குது, எப்படி இது ஃபன்னாக இதுவாகுதுன்றது தெரியும். அதனால் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே உங்கள் ப்ரோட்டோடைப் சூப்பராக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், ஏன்னா லக்கி நீங்கள், ஏன்னா யாருக்கும் அந்த மாதிரி ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னா, அதை இட்ரேட் பண்ணுங்கள். இட்ரேட்டாக நம்மளுக்கு தெரியும், ஒன்று தப்பு பண்ணிங்கன்னா அதை சரி பண்ணுங்கள், திருப்பி இது பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக தோசை ஊற்றுறேன்னு சொன்னல, ஃபஸ்ட்டு தோசை உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இப்போது அந்த தோசையை நீங்கள் மசால் தோசையோ, ரவா தோசையோ, இல்லை ஐஸ்கிரீம் தோசையோ கூட வியர்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் அதில் லேயர்ஸ் ஆட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு மெக்கானிசமே ப்ரோட்டோடைப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேம்குள்ளே ஆட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம்ன்றது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி. ஸோ ஒன்றும் கரெக்டாக காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லா மெக்கானிசத்துக்குமே ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இதில் பயங்கரமாக டைம் வேஸ்ட் ஆகும்னு மட்டும் நினைக்காதீங்க.
இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பில்டிங்கான சாலிட் ஃபவுண்டேஷனை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை பண்ணாமல் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா வந்து எப்போ வேணால் உங்கள் பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகலாம். அதாவது உங்கள் கேமில் வந்து நீங்கள் பேர்ன் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. கேம் டெவலப்பர்ஸில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா வந்து நிறைய பேர்ன் அவுட் ஆவாங்க. ஏன்னா கேம் டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு மியூசிக்லேருந்து எல்லா விஷயமும் இருக்கும். எவ்வளோக்கோல வந்து லீனியராக உங்களோட ப்ராக்ரஸை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களால் கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். சரி, ஓகே, இப்போ உங்கள் டர்ன். ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ண ப்ரோட்டோடைப்பை டிஸ்கார்ட் சேனலில் வந்து கேம் ஃபைலாவோ வீடியோ ஃபைலாவோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அதை மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தமிழ் கேம் டெவலப்பர் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். நீங்கள் நிறைய பேர் கேம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த கம்யூனிட்டி வந்து பயங்கரமாக க்ரோ ஆகும். இது க்ரோ ஆகிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. வேறு எதுவும் இல்லை காய்ஸ், நன்றி.